நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கடலைக்கறி. புட்டு கூட வச்சு சாப்பிடக்கூடிய கடலைக்கறி பார்க்க போகிறோம். வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரியா சமையல். கடலைக்கறிக்கு மசாலா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன், தேங்காய் எண்ணெய், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 இன்ச் பட்டையை சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஒரு நிமிஷம் ஆகணும் இது வதங்குறதுக்கு. சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன் இதையும் சேர்த்து இது கூட நல்லா வறுத்துக்கலாம். 1/2 மூடி மீடியம் சைஸ் தேங்காய் துருவல், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறணும். இந்த மசாலாவை தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த இருக்கட்டும். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 ஈக்கு கருவேப்பிலை இதை இப்போ குக்கரில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுறலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுறலாம். மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கருப்பு கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு 2 விசில் குக்கரில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அந்த கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு சால்ட். வேகிறதுக்காக நான் சுண்டல் வேக வச்சு வச்சுருந்த தண்ணியவே சேர்த்துக்கிறேன். குக்கரை க்ளோஸ் பண்ணி 1 விசில் விட்டு எடுத்துடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா கடலை மசாலாவோடு சேர்த்து வெந்திருக்குது. அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி விட்டுக்கலாம். சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. சூப்பராக மணம் வந்துட்டுருக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 மிளகாய் வத்தல் எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 5 சேர்த்துக்கலாம். தாளிச்சதை இதில் கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக மணம் வருது. கடலைக்கறி ரெடி. இந்த கடலைக்கறி புட்டுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ் கூடயும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். ரோட்டி, சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்கூடையும் இந்த கடலைக்கறி வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும்.